வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகும் காணொளி, பல ஆண்டுகளாக இராணுவத்தினால் மூடி வைக்கப்பட்டிருந்த பாதை மக்கள் பாதை பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இது பெரிய பொலிஸ் ரவுண்டை போட்டாலே நாங்கள் வலது பக்கமாக திரும்பி இதில் எந்த ஒரு 200 மீட்டர் தூரத்தில் போகும்போது அடுத்ததாக திருப்பி ஓசில் மத்திய வீதிக்கு நாங்கள் இப்போ வர்ற நாட்சந்தி வலது பக்கமாக திரும்ப போகிறோம். இந்த வலது பக்கமாக இந்த பாதையால் திரும்பி இதில் எந்த ஒரு 700 மீட்டர் அளவு தூரத்துக்கு நாங்கள் போகிறோம். இந்த மத்திய வீதியால் போய்கொண்டிருக்கும்போது நாங்கள் இடையில எந்த இடத்துலையும் டேர்ன் பண்ணவோ திரும்பவோ தேவையில்லை. அப்படியே நேராக போய்கொண்டிருக்கணும். அப்படியே போய்கொண்டிருக்கும்போது இதில் உனக்கு குழந்தை இயேசு கோயில், இந்த கோயிலையும் கடந்து அப்படியே எந்த பக்கமும் திரும்பாமல் நேராக சென்று கொண்டிருக்கிறோம். இந்த பாதையெல்லாம் மக்கள் குடியிருப்பு இருக்கிற பாதையாக, இதிலெல்லாம் நல்ல பழக்கம் சின்ன பழக்கம் உள்ள இடங்கள். இதுக்கு இங்காலே போகும்போது இந்த பாதைக்கு தொங்கல்லே இதுக்கு இங்கால தான் இனி மக்கள் நடமாட்டம் குறைந்த இடங்கள், இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த இடங்கள். இந்த பாதை தான். இந்த பாதையின் கடைசி இடமாக பாருங்க, தெரியும் உங்களுக்கு பாதை பார்க்கே தெரியும். இந்த சந்திக்கு நேராக போக தடை பல ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இப்போ தான் இந்த பாதையை திறந்து விட்டுருக்குறாங்க. இந்த இதுக்கு இங்கால இந்த பாதையை திறந்து வைத்து மக்கள் பாவனைக்கு விடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு பார்க்கே தெரியும். இந்த பாதையில் வலது பக்கம் இன்னும் அந்த இராணுவ கேம்பு இருக்குது, இராணுவ முகாம். இடது பக்கம் மேலே அந்த மலையிலே ஒரு விகாரை இருக்கிறது. இந்த பாதை இப்படி நேராக வந்து கீழே இருக்கிற ரோட்டுக்கு ஜாயிண்ட் ஆகுது. இந்த ரோட்டில் வலது பக்கமாக இன்னும் இராணுவ முகாம், பெரிய இராணுவ முகாம் ஒன்று இருக்குது. அது ஓசிலிண்ட வலது பக்கமாக அப்படியே சுற்றி வரக்கூடிய பழைய பாதை ஒன்று இருக்குன்னு சொல்வார்கள். அந்த பாதை இன்னும் இராணுவ முகாம் மூடி வைத்ததாலே திறக்கப்படவில்லை. இந்த பாதை முகாமோட கட் பண்ணி வச்சிருக்கிறார்கள். இதை சின்ன துண்டை தான் இப்போதைக்கு திறந்திருக்கிறார்கள். இதில் இடது பக்கமாக நாங்கள் திரும்பி பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள், என்ன அழகான ஒரு கடலில். இதுதான் பிரிமா கொம்பனி. பிரிமா கொம்பனி என்றால் உங்களுக்கு தெரியணும். கோதுமைகளை கொண்டு வந்து இங்கே அரைத்து, வெளிநாட்டிலேருந்து வரும் அமெரிக்காவில் வரும் கோதுமைகளை அரைத்து இங்கே தான் பிரிமா நூலிஸ், பிரிமாமா கோதுமை எல்லாம் தயாரித்து அனுப்புகிறது. இலங்கை பூராகவும் அனுப்புகிறார்கள். இதுதான் பிரிமா கொம்பனி. இதுக்குள்ள மக்கள் போய் பார்ப்பதுக்கு தடை. இதுக்கு மற்ற வழியால், சைனா வழியால் வரணும் பாதை. கடல் வழியால் பார்த்தா இது சரியான கிட்ட. திருப்பி நாங்கள் இந்த இடது பக்கமாக திரும்பி, இதை ஆளுநரோட பங்களாவும் அவரோட ஆஃபீஸும் இருக்கிற கீழ் ரோட். இந்த ரோட்டோடு தான் திறந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. முந்தி இந்த பாதைக்கு சின்ன பழக்கம் சின்னம் வராது ஆமிக்காமன்னு சொல்லி இந்த பக்கம் பாராக்கள் சும்மா பைக் ரேஸ் ஓடுவதற்கும் தங்களோட பொழுதை கழிக்கிறதுக்கும் காதல் ஜோடிகள் தான் இந்த ரோட்டில் உலாவி திரிகிறவங்க. பாருங்க, இதில் இந்த பார்த்தா தான் பிரிமா செய்யும்போதுக்காண்டு அதை நாங்கள் இதை அட்டாச் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு பிரிமான்னு சொல்லி. இந்த ரோட்டில் இப்படியே வந்துருக்கும்போது இந்த சைட்லேயே ஆளுநருக்கு மாளிகை மேலே இருக்குது. இதில் ஆர்மி பாயிண்ட் இருக்குது. இதுக்கு இஞ்சால போகப்படாமல் முதல் நிப்பாட்டி வச்சவங்க. இதில் ஆளுநர்கிட்ட பங்களா மேலே. இது ஆளுநருக்குண்டு தனியாக கட்டப்பட்ட ஒரு ஜெட்டி. இந்த ஜெட்டியை இன்னும் மக்கள் பாவனைக்கு திறந்து வைக்கப்படவில்லை. உத்தியோகபூர்வமாக மக்கள் போக இயலாது. முந்தி போட்டவங்க இந்த கதவை பூட்டு போட்டு லொக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. என்றாலும் இப்போதைக்கு மக்கள் முதல் போக இயலாது. இப்போதைக்கு மக்கள் இதை சைட்டால் பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன். இந்த பக்கமாக இந்த கம்பி வேலியை தாண்டி இந்த கரையால் நாங்கள் நடந்து இப்படியே போய் இந்த சைட்டால் இறங்கலாம். இந்த சைட்டால் இப்படியே கீழே இறங்கி இந்த கடற்கரை சைட்டால் இப்படியே போகலாம். பாருங்கள், மக்களுக்கு இப்போ போகிறதுக்காட்டி மக்களுக்கு இப்போ இராணுவம் எந்த தடையும் பிரிக்கவில்லை. இதனால் வந்து என்ன அழகாக இந்த ஜெட்டியை ஒரு கோட்டா வாசல் போல் கட்டியிருக்கிறார்கள். பெரிய ஒரு கதவும் போட்டு அவருக்காக தனியாக கட்டப்பட்ட கவுனர் ஜெட்டி. பாருங்கள், அவருக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ணுவதற்காக இருக்கிறது. இதில் மக்கள் தேவையில்லாமல் வந்து முந்தி குடித்து விட்டு பிரச்சனை பண்ணினதால் இந்த ஜெட்டியை பூட்டி வச்சிருக்கிறார்கள். இப்போதைக்கு மக்கள் சும்மா தண்டை பொழுதுகளை கழிக்கிறதுக்கு செல்ஃபி எடுக்கிறார்கள். சிறுகை தொழில், மீன்பிடி, தூண்டில் போட்டு பொழுதுபோக்கு கழிக்கிறார்கள். இந்த இடத்துக்கு இப்போதைக்கு அனுமதிக்கப்பட்டு வந்து போகிறார்கள். நைட்டுகளில் இதுக்குள்ளே வேறு அனுமதி இல்லை.
பக்கத்துலேயே சின்ன பொயிண்டை போட்டு ஆமி இருக்கிறதால பார்த்துட்டு இருப்பாங்க. பாருங்க என்ன மாதிரி ஒரு இடம் வந்து நீங்களும் வந்து இந்த இடங்களில் நின்று உங்களோட பொழுதுகளை கழிக்கலாம். நல்ல ஒரு வியூவான இடம். அப்படியே திருப்பியும் இடது பக்கமாக அப்படியே நேராக நாங்கள் வந்தால் இந்த இடங்கள்லாம் பைக் ரேஸுகள் எல்லாம் வந்து விடுவார்கள். சனப்பழக்கம் குறைவுண்டு படியெல்லாம் இதுக்காக நிற்பார்கள். லவ் பண்ணுற ஜோடியும் இந்த ஏரியாவில் கன பேர் மிளகுகளினும் வந்து கீழ் ரோட்டு சின்ன நடமாட்டம் குறைவுண்டபடியாக அந்த இடங்களை தாண்டி இங்கால வரும்போது தான் இங்கே பாருங்கள் வில்லா ஹோட்டல் எல்லாம் இந்த சைட்லான் இருக்குது. இதுக்கு இங்கால வில்லா ஹோட்டலும் இது மக்களுக்காண்டி இந்த அடுத்த மாநகர சபை கட்டி இருக்குது. இதில் வந்து பொழுதுகளை கழிக்கலாம்னு சொல்லி செல்ஃபி எடுக்கிறார்களுக்கு நல்ல ஒரு அமைதியான இடம். இந்த இடத்துல வந்து நீங்கள் இருந்து உங்களோட பொழுதுகளை கழிக்கலாம். இந்த ரோட்டில் அப்படியே நேராக போகும்போது இங்கே ஆளுநர் ஆஃபீஸும் எதிர்பக்கம் கிரவுண்ட்ஸும் இருக்குது. இந்த ரோட்டு நேராக போய் மெயின் ரோட்டில் ஏறப்போது இதில் வலது பக்கமாக சிங்கள மகாவித்தியாலயமும் இடது பக்கமாக திரும்பினா நாங்கள் இப்போ திரும்ப போகிறோம். இடது பக்கம் திரும்பினா அப்படியே பெரிய போலீஸ் சந்திக்கு போய் ஏறப்போது இடது பக்கத்தில். மீண்டும் இன்னொரு காணொலியில் உண்மை காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். மல்லி வில்லேஜ். நன்றி.